சாதனைகள் திட்டங்களை முன்னெடுத்தது? இந்த நாடாளுமன்ற தொகுதி என்பது 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்டது. சாத்தூரில் தொடங்கி சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருமங்கலம், திருப்பரங்குன்றம், இந்த 6 தொகுதிகளிலும் முக்கியமாக 5 முக்கியமான துறைகள் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் வருகின்றன. ஒன்று ஏர்போர்ட், மதுரை ஏர்போர்ட் திருப்பரங்குன்றம் தொகுதியில் இருப்பதனால் விருதுநகர் தொகுதியில் வருகிறது. ரெண்டாவது ரயில்வே திட்டங்கள், அதே போல் நெடுஞ்சாலை திட்டங்கள், அதே போல் சுகாதாரத்தில் எய்ம்ஸ், மதுரை எய்ம்ஸ், தோப்பூர் எய்ம்ஸ் என்பது விருதுநகர் தொகுதிக்குள் உட்படும். இதுபோக பட்டாசு தீப்பெட்டி தொழில் சிவகாசியினுடைய முக்கியமான பிரச்சனை. இந்த மிக முக்கியமான இந்த 5 தூண்களையும் நான் வைத்து பார்க்கும் பொழுது இந்த 5 தூண்களிலும் பல வகையான கோரிக்கைகள் இருந்தன. 2019க்கு முன்னாலே விருதுநகர் ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதும், ஏனென்றால் ஒரு மாவட்ட தலைநகரமாக இருக்கிறது, ஒரு ஜங்ஷனாக இருக்கிறது. அதனுடைய ரயில் நிலையத்தில் கழிவறைகள் கூட சரியாக இல்லாத நிலை இருந்தது. அதுக்காக தொடர்ந்து நாம் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தோம், அமைச்சர்களை சந்தித்தோம். ரயில்வே துறை அமைச்சராக திரு பியூஷ் கோயல் இருக்கும் பொழுதும் சரி, அதுக்கு பின்னாலே திரு அஸ்வினி வைஷ்ணவ் வந்த பொழுதும் சரி, மத்திய அரசினுடைய திட்டங்களிலே அதை சேர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்தோம். சிவகாசியையும் அதை போல வலியுறுத்தி இருக்கிறோம், அதே போல திருமங்கலத்தையும் வலியுறுத்தி இருக்கிறோம், திருப்பரங்குன்றத்தையும் வலியுறுத்தி இருக்கிறோம். சில வெற்றிகள் கிடைத்திருக்கின்றன, சில தோல்விகளிலே தொடர்கிறது. எடுத்துக்காட்டாக விருதுநகர் ரயில் நிலையம் மேம்படுத்தப்படுகின்ற ரயில் நிலையமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது, முடியும் தருவாயில் இருக்கிறது. ஆனால் இதே சிவகாசி ரயில் நிலையமோ அல்லது நம்முடைய திருமங்கலம் ரயில் நிலையமோ அல்லது அருப்புக்கோட்டை நிலையத்திற்கோ அந்த நிலை வரவில்லை. இது மத்திய அரசு தொடர்ந்து பாகுபாடு நம்மை காட்டுகிறது என்பதுக்கு காட்டுகிறது. அதே போல ரயில் நின்று செல்வது, குறிப்பாக கோவிட் காலத்திலே பல ரயில்கள் நிறுத்தப்பட்டன. அந்த ரயில்களை நிறுத்த வைப்பதற்கும் திருமங்கலத்திலே முத்துநகர் எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், சிவகாசியிலே பொதிகையை தவிர வேறு எதுவும் நிற்பதில்லை. அதனால் இப்படி ஒவ்வொன்றுக்கும் வெறும் போராட்டங்கள் நடத்தி சிவகாசியில் ரயில் நிறுத்த வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இப்படி தொடர்ந்து ரயில் பயணிகளுடைய பயணத்தை மேம்படுத்துவதற்கு, ஏனென்றால் மதுரைக்கு கீழ் தெற்கு பகுதிகளிலே, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கும் சரி, தென் இந்தியாவிற்கும் சரி, அதுக்கு பின்னால் தமிழ்நாட்டிற்கும் சரி, மதுரைக்கு தெற்கு பகுதிகளும் சரி, ரயில் திட்டங்கள் வருவது என்பது குறைந்திருக்கின்ற நேரத்திலே அதற்கான நிதி ஒதுக்கீடு வழங்குவதில்லை. அதனுடைய விளைவாக தொடர்ந்து அதை குறை கொடுத்திருக்கிறோம். இரட்டை ரயில் பாதை வந்ததனுடைய விளைவாகவும் அதற்கு நிதி கொடுக்க வேண்டும், அதனுடைய பணிகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பது 2019 சரி, 20 சரி, கோவிட் காலத்திலும் நாம் அதை தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிறோம். அதனுடைய விளைவாக அது பணி நடத்தியிருக்கிறார்கள் அதிகாரிகள். ஆனால் மிகப்பெரிய ஏமாற்றம் என்பது நம்மளை பொறுத்தவரை மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி திட்டம், புதிய ரயில் தடம் அறிவிக்கப்பட்டு 100 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டு ஒரு வேலையும் நடக்காதது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இப்படி ஏமாற்றங்களும் இருக்கின்றன, சில நம்பிக்கையான விஷயங்களும் இருக்கின்றன. மதுரை விமான நிலையத்தை பொறுத்த மட்டிலே 2013 டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய அரசிலே இது ஒரு சர்வதேச அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. நாம் அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். 24 மணி நேர சேவை உருவாக்கப்பட வேண்டும், ரன்வே விரிவாக்கம் செய்ய வேண்டும். அதே போல மற்ற நாடுகளுக்கு, அதுவும் குறிப்பாக சிங்கப்பூருக்கும் துபாய்க்கும், இப்பொழுது துபாய்க்கும் சிங்கப்பூருக்கும் கொலம்போக்கும் நமக்கு மதுரையிலிருந்து விமானங்கள் இருக்கின்றன. கோலாலம்பூருக்கு வர வேண்டும் என்பதும், மஸ்கட்டுக்கு போன்ற நகரங்களுக்கு வர வேண்டும் என்பதும் நம்முடைய கோரிக்கையாக இருந்திருக்கிறது. அவை இரண்டும் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இரவு நேர சர்வதேச விமான நிலையமாக மதுரை விமான நிலையம் அறிவிக்கப்படவில்லை. ஏனென்றால் அதற்கு பின்னாலே வந்த சூரத் விமான நிலையத்திற்கு சர்வதேச அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னாலே வந்து திருப்பதிக்கு சர்வதேச விமானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னாலே வந்த பல விமான நிலையங்களுக்கு சர்வதேச அந்தஸ்து ஏன் மீனாட்சி இருக்கின்ற மதுரைக்கு கொடுக்க விரும்பவில்லை இந்த பாஜக காரர்கள் என்பது நமக்கு தெரியாத விஷயமாக இருக்கிறது. அமைச்சர்கள் அதற்கு முன் திரு ஜோதிராஜ் சிந்தியா அவர்களையும் சந்தித்து இதற்காக குரல் கொடுத்திருக்கிறேன். மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் அவர்களும் நானும் சேர்ந்து சந்தித்திருக்கிறோம். என்றால் மதுரை என்பதனால் பலரும் அது மதுரை விமான நிலையம் விருதுநகர் தொகுதியில் இருப்பதாக பலருக்கும் தெரியாது. அது விருதுநகர் தொகுதியில் இருக்கிறது. அதனுடைய குழுவினுடைய தலைவராக நான் இருப்பதனால் அந்த பணியை என்னை பொறுத்த மட்டும் அனைவரும் சேர்த்து செய்ய வேண்டியது என்பது என்னுடைய
கடமையாக பார்க்கிறேன். மாநில அரசு, அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததற்கு பின்னாலே இடம் கையெடுக்கப்படுகின்ற பணி மிக விரைவாக நடந்தது. இன்னும் 89 ஏக்கர் மட்டும் கொடுக்க வேண்டியிருக்கிறது. 543 ஏக்கரில் 89 ஏக்கர் நிலம் மட்டும் கொடுக்க வேண்டும். இதில் மிக முக்கியமான இப்பொழுது பிரச்சனையாக இருப்பது CISF என்பது மத்திய காவல் படையினுடைய எண்ணிக்கையை கூட்டினால்தான் இரவு விமான நிலையங்களை நிகழ்த்த முடியும். 10 மணிக்கு இப்பொழுது மூடப்படுகிறது விமான நிலையம். காலையில் 7 மணிக்கு தான் தொடங்கப்படுகிறது. அது மாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரு ஷிஃப்ட் கூட்டப்பட வேண்டும். அதற்கு 89 பேர் கொண்ட CISF-னுடைய காவலர்கள் எண்ணிக்கை கூட்ட வேண்டும். அதற்கான பணிகளை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அமித்ஷா அவர்களையும் சந்தித்து அதற்காக வலியுறுத்தி இருக்கிறேன். அதே போல ரயில்வேயாக இருக்கட்டும், இது விமானத்துறையினுடைய இந்த பிரச்சனை. நெடுஞ்சாலை என்பது நம்முடைய தொகுதியிலே 2 நெடுஞ்சாலைகள் சென்றன. ஒன்று மதுரையிலிருந்து திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரிக்கும், இன்னொன்று மதுரையிலிருந்து தூத்துக்குடிக்கும் செல்கின்றன. அதே போல மூன்றாவதாக இப்பொழுது நம்முடைய 2880 கோடி ரூபாயிலே திருமங்கலத்திலிருந்து கோயிலான் கொல்லம் வரைக்குமான தென்காசி வழியிலான அந்த திட்டம் இந்த அரசு தொடங்கி இருக்கிறது. இதற்கு நிதின் கட்கரி அவர்களிடம் தொடர்ந்து 2019 தொடங்கி நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். அதனுடைய விளைவாக அவர்கள் அந்த பணியை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த பணி மிக வேகமாக முடிக்கப்பட வேண்டும் என்றால் இது மிகப்பெரிய அளவிலே நம்முடைய மக்களுடைய, இந்த பகுதியினுடைய மக்களுடைய, அது குறிப்பாக திருமங்கலம், டிக்கல்லுப்பட்டி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியினுடைய மக்களுக்கு மிக உதவியாக இருக்கும். இந்த 3 நெடுஞ்சாலைகளை முற்றி நம்முடைய தொழில் வளங்களும் பெருகும் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது. 4வதாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் சுகாதாரத்துறை. சுகாதாரத்துறையிலே விருதுநகர் ஒரு மருத்துவக் கல்லூரி வர வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக இருந்தது. அதற்கு தொடர்ந்து நாம் வலியுறுத்தி கடந்த அதிமுக அரசு இருக்கும் பொழுதும் சரி, மத்திய அரசிலும் அதற்கு பேசி அவர்கள் அந்த அரசில் வந்தது. அதன் பின்பாக எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்னும் தோப்பூர் எய்ம்ஸ் இன்னும் நாம் வெறும் செங்கல் வைத்துத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஏமாற்றகரமானது. பிரதமர் அறிவித்தது 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே, ஆனால் வரவில்லை என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். பல முறை இதற்காக பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம், பல முறை அதிகாரிகளை சந்தித்திருக்கிறோம், பல முறை அமைச்சர்களை சந்தித்திருக்கிறோம். இதே போல ஊரக வளர்ச்சி துறையிலே மிக முக்கியமாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம். இந்த தொகுதி என்பது 420 பஞ்சாயத்துக்களை கொண்டது, ஊராட்சிகளை கொண்டது மிகப்பெரிய தொகுதி. இதில் 420 பஞ்சாயத்துகளுக்கும் நான் ஒரு முறையாவது சென்று வர வேண்டும் இந்த 5 ஆண்டுகளிலே. ஏனென்றால் ஒவ்வொரு அந்த மக்களுடைய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் எப்படி நடைபெறுகிறது என்பது ஆய்வு தொடர்ந்து இதை செய்து வந்திருக்கிறேன். பலரும் அதை 100 நாள் என்பி என்று சொல்வது கூட உண்டு. ஆனால் நம்மை பொறுத்த மட்டிலே மிகப்பெரிய தொகுதியாக இருப்பதாலும் 420 பஞ்சாயத்துக்கள் இருப்பதனாலும், 420 பஞ்சாயத்துக்கள் ஏறக்குறைய 1800 கிராமங்கள் இருக்கின்றன. நான் ஒரு எம்பியாக இருப்பவர்களுடைய பணி என்பது இந்த பஞ்சாயத்துக்களுக்கு சென்று அதை ஆய்வு செய்வது என்பது மிக முக்கியமாக பார்த்திருக்கிறோம். அதிலும் நல்ல முன்னேற்றம் வந்திருக்கிறது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே பணியாற்றுகின்ற தாய்மார்களுக்கு, குறிப்பாக அவர்களுக்கு வேலை கிடைப்பதும், அதற்கான பணம் வருவதும், அதற்கான வங்கிகளுடைய பிரச்சனைகளையும், இந்த ஏதாவது ஒரு பாட்டில் நெக் இருந்தால் அதை விடுவிப்பதிலே நாம் பெரிய உதவியாக இருக்கிறோம். நாடாளுமன்றத்திலும் அதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கிறேன். அதே போல சிவகாசி சாத்தூருடைய பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளுக்காக அதை கடந்த ஆண்டுகளிலே 2019க்கு முன்னாலே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பாலும் மத்திய அரசினுடைய பாராமுகத்தாலும் இப்பொழுது அதில் சில பச்சை பட்டாசு வந்ததனுடைய விளைவாக சில தீர்வுகள் வந்திருக்கின்றன. சிவகாசி தொழிலும் அது மாற்றி அமைத்திருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் நியாயம் கிடைக்க வேண்டும் சிவகாசி மக்களுக்கு. சிவகாசியை பொறுத்த மட்டிலே நாம் வலியுறுத்துவதெல்லாம் தூத்துக்குடி துறைமுகத்தையும் சிவகாசியையும் இணைத்து நாம் ஒரு முனையமாக உருவாக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு பட்டாசை எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பட்டாசு. ஏனென்றால் சைனா தான் உலகத்திற்கே பட்டாசு தருகிறது, சிவகாசி தான் இந்தியாவிற்கே பட்டாசு தருகிறது. சிவகாசியிலிருந்து உலகத்திற்கு பட்டாசு கொடுக்க முடியும். அதற்கான தயாரிப்பாளர்கள் இருக்கிறார்கள், உழைக்க மக்கள் இருக்கிறார்கள், நம்முடைய மக்களுக்கு அந்த அறிவு இருக்கிறது, திறமையானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு அது கொண்டு செல்வதற்கு கப்பல்கள் இல்லை, கப்பல் வருவதில்லை. உள்கட்டமைப்பு சிவகாசியிலிருந்து நம்முடைய தூத்துக்குடியில் துறைமுகத்திலே அதற்கான பணி இல்லை. நாம் சென்று திரு மான்சுக் அவர்கள் கப்பல் துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அதற்காக அவரை சென்று கோரிக்கையும் வைத்தோம். அவர் அதிகாரிகளுக்கு அழைத்து பேசுவதாக தெரிவித்தார். ஆனால் அவர்
அவருடைய துறை மாற்றப்பட்டது. அந்த இன்னும் கவலை இருக்கிறது. அடுத்த முறையிலே அந்த சிவகாசி பட்டாசை ஏற்றுமதி தொழிலாக மாற்றிவிட்டோம் என்றால் மிகப்பெரிய அளவிலே நமக்கு ஆர்டர் கிடைக்கும், மிகப்பெரிய அளவிலே நம்முடைய மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகும். சிவகாசி, சாத்தூர் மற்றும் இந்த பகுதிகளில் பட்டாசை நம்பி இருக்கின்ற மக்களுக்கு என்பது மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். நம்மை பொறுத்த மட்டும் சில கனவுகள் இன்னும் நிறைவேறாத கனவுகள் இருக்கின்றன, சில நம்மை பொறுத்த மட்டும் நம் கண் முன்னால் நிறைவேறி இருக்கின்றன. இதை பொறுத்த மட்டும் மத்திய அரசும் மாநில அரசுகளுடைய துணை இல்லாமல் இது செய்ய முடியாது. ஆனால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து குரல் கொடுப்பதும், அதிகாரிகளை சந்திப்பதும், அமைச்சர்களை சந்திப்பதும், இதற்காக பணியாற்றி வந்திருக்கிறோம். இந்த 4.5 ஆண்டுகளிலே கோவிட் வந்த காலத்தில் மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வளர்ச்சி திட்டங்களிலே பல திட்டங்கள் தொய்வு ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் கோவிட் காலம். அது பல திட்டங்களிலே மிக முக்கியமாக நாம் பார்க்கும் பொழுது நம் கண்ணு முன்னாலே தெரிகிறது. ஆனால் வருகின்ற காலங்களில் அந்த வேகத்தை நாம் ஈடு கொடுப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது. வேற குறிப்பா அந்த எய்ம்ஸ் பத்தி என்ன முக்கியமான காரணமா? எய்ம்ஸை பொறுத்த மட்டும் இவர்கள் திட்டமிடுதலிலே மிக தவறு செய்து விட்டார்கள். இவர்களை பொறுத்த மட்டும் ஒரு ஜப்பான் நிறுவனத்தோடு இவர்கள் திட்டமிடும் பொழுது இடம் வர வேண்டும், இடத்திற்கு ஏற்றபடி அதற்கான பட்ஜெட் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இவர்கள் இடத்தை முடிவு செய்யாமல் அவர்களோடு கையெழுத்து போட்டு அறிவிப்பையும் வெளியிட்டு அதற்கான அடிக்கலையும் நாட்டிவிட்டார்கள். தேர்தலுக்காக அது செய்தது. அதனுடைய விளைவாக அனைத்தும் கோவிட் வந்ததனுடைய விளைவாக அனைத்தும் அதில் விலை அந்த திட்டத்தினுடைய மதிப்பு கூடியதனுடைய விளைவாக அனைத்துமே இது கடனாக பெறுகிறோம். இதில் ஏறக்குறைய 86% மேல் இது ஜப்பான் அரசு ஜைக்கா நமக்கு கடனாக தருகிறது. சாஃப்ட் லோன் என்று சொல்வார்கள் இந்திய அரசுக்கு. அது அப்படி தருகிறது. மத்திய அரசினுடைய பட்ஜெட்டில் இருந்து இதற்காக கொடுப்பது கிடையாது. அதனால் இந்த பிரச்சனை வந்திருக்கு. மத்திய அரசினுடைய பட்ஜெட்டில் இருந்து கொடுத்தால் பாதியாக அவர்கள் பணியை செய்திருக்க முடியும். ஆனால் எய்ம்ஸ் என்பது முதலிலிருந்தே இந்த எய்ம்ஸ் பிரச்சனை என்பது மத்திய அரசு சாதாரணமாக கையாண்டதுடைய விளைவாக மற்ற மாநிலங்களுக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம், அது பிலாஸ்பூர் எய்ம்ஸாக இருக்கட்டும், பல மாநிலங்களில் நாம் எந்த மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லவில்லை, பல மாநிலங்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் நம்முடைய எய்ம்ஸுக்கு மட்டும்தான் ஜப்பானிலிருந்து நிதி கடன் பெற்று கொடுத்திருக்கிறார்கள். மற்ற அனைத்திற்குமே பட்ஜெட்டில் இருந்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வை எப்படி? அவர்களை பொறுத்த மட்டும் அப்பொழுது இருந்த அதிமுக அரசை சாதாரணமாக பார்த்திருக்கலாம். அவர்கள் திரு பழனிசாமி அவருடைய அரசை அது நம்ம கடன் வாங்கி கொடுத்து விடலாமே என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இப்படி புதாகரமாக எய்ம்ஸ் பிரச்சனை வரும், இதை நம்பி இதை காட்டி ஒரு சட்டமன்ற தேர்தலே நடைபெறும் என்று அவர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களை பொறுத்தமட்டில் 2026க்குள் முடிக்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறார்கள். அதற்கான பணியை செய்யாமல் இதை முடிக்க முடியாது. நான் அமைச்சர்களிடம் சொல்வதும் அதுதான், மத்திய அமைச்சர்களிடம் இதற்கான பணியை செய்ய வேண்டும். நீங்கள் தேதியையும் வருடங்களையும் கூட்டிக்கொண்டே 24 26 26 27 என்பது பதில் கிடையாது. அதற்கான பணியை செய்ய வேண்டும். குறிப்பிட்ட ஜப்பான் நிறுவனத்தினுடைய பணம் வந்ததற்கு பின்னாலே அதற்கான அடுத்த பணியை நீங்கள் டெண்டர் விடுகின்ற பணியையும் அல்லது அதற்கான கம்பெனியை நிர்ணயிக்கின்ற பணியையும் செய்ய வேண்டும். அது எதுவும் செய்யாமல் வெறும் அடுத்தடுத்த ஆண்டுகளை சொல்லிக் கொண்டிருப்பது, இந்த மாயாஜால வேலை பண்ணுவது என்பது மோடி அரசுடைய பழக்கம். அதிலே சிக்கி இருக்கிறது எய்ம்ஸ். தொடர்ந்து போராடுவோம். தமிழக மக்கள், தமிழகத்தினுடைய ஒவ்வொருவருடைய குரலாகவும் தோப்பூர் எய்ம்ஸ் வந்திருப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமானது. ஏனென்றால் நம்மை பொறுத்த மட்டுமே தமிழகம் ஒரு விஷயத்திற்காக மத்திய அரசிடம் தொடர்ந்து குரல் கொடுக்கிறது என்பதை காட்டுகிறது. இதற்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கணேசன் சார், இந்த ஏர்போர்ட் விமான நிலையத்தை பொறுத்த அளவுக்கு அதாவது தமிழகத்தில் திருச்சிக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியத்துவம் மதுரை விமான நிலையத்துக்கு கொடுப்பதில்லை. அதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இல்லை, என்னை பொறுத்த மட்டும் சிவகாசி ஒவ்வொரு விமான நிலையத்திற்கும் ஒவ்வொரு பலம் இருக்கின்றது. திருச்சி விமான நிலையமும் மதுரை விமான நிலையத்திற்குமான பலங்கள் என்னவென்றால், திருச்சி விமான நிலையத்திலே சர்வதேச விமானங்கள் எப்பொழுதுமே சென்று வந்ததுன. அதற்கு பின்னாலே மதுரை விமானத்திலே சர்வதேச விமானம் நாம் 2012 மன்மோகன் சிங் அரசு கடந்த முறை நான் நாடாளுமன்ற உறுப்பினராக கேட்டு பெற்றோம். அப்பொழுதிலிருந்து கொழும்புக்கும் துபாய்க்குமான சர்வதேச விமானங்கள் தொடங்கப்பட்டன. ஆனால் நம்முடைய வளர்ச்சியில மாட்டிக்கொண்டது என்னவென்றால், அந்த இடம்
கையகப்படுத்துகின்ற பணி மாநில அரசு தொடர்ந்து அதை கிடப்பிடை போட்டது அதிமுக அரசு. அதனுடைய விளைவாக இடம் கையகப்படுத்துவது, அதற்கு பின்னால இடமில்லாதனுடைய விளைவாக பெரிய விமானங்கள் வர முடியாது என்று மத்திய அரசு சாக்குப்போக்கு சொல்வது, அதற்கு பின்னாலே சிஐஎஸ்எஃப்னுடைய எண்ணிக்கை, இப்படி ஒவ்வொரு இடத்திலும் மதுரைக்கு நாம் அவர்கள் கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காதனுடைய விளைவாக நாம் அதை தொடர்ந்து போராடி வருகிறோம். நம்மை பொறுத்தமட்டிலே அதை விடாமல் அதை எடுத்துச் சொல்ல வேண்டும். கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்பவர் தம்முடைய தொகுதியினுடைய இந்த 5 பிரச்சனை, 5 துறைகள், ஒவ்வொரு தொகுதிக்கும் சில துறைகள் இருக்கின்றன. அந்த துறைகளை எடுத்து அதை பற்றி தொடர்ந்து வலியுறுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. வலியுறுத்துவோம் என்றால் மத்திய அரசு அடிக்கடிக்க அம்மியும் நகரும் என்று சொல்வார்கள். அதே போல நாம் அடிக்கடிக்க அம்மியும் நகர்ந்துதான் ஆகும். என்னை பொறுத்த மட்டிலே இப்பொழுது சிஐஎஸ்எஃப் 24 மணி நேர சேவை வரும் என்று நம்புகிறேன். இன்னும் சில மாதங்களில் அது வந்துவிடும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து அதற்காக வலியுறுத்துகிறேன். இந்த கூட்டத்தொடரும் அதற்காக கேள்விகளை எழுப்பியிருக்கிறேன். அதற்காக மத்திய அமைச்சரை போய் சென்று பார்க்க இருக்கிறேன், நேரம் கேட்டிருக்கிறேன். இது என்னென்றால் இது தொடர்ந்து நாம் வலியுறுத்துவது ஒரு கண்டினியூடு எஃபர்ட் பண்ண வேண்டும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கையெழுத்து போட்டால் நடக்கின்ற விஷயம் கிடையாது. அவர் கலெக்டர் மாதிரி வேலை கிடையாது. இவர் வெறும் குரல் தான் கொடுக்கப்பட வேண்டும். அதுவும் குரல் யாரிடம் கொடுக்க வேண்டும்? டெல்லியில் இருப்பவர்களிடம் குரல் கொடுக்க வேண்டும். இங்கு இருக்கின்ற பஞ்சாயத்து தலைவருடைய பணியை நாம் செய்ய முடியாது. அவருடைய பஞ்சாயத்து தலைவருடைய பணிக்கு என்ன செய்ய வேண்டுமோ, நிதி வரவில்லை என்றால் அதற்காக 100 நாள் வேலைவாய்ப்பு செய்தவர்களுக்கு நிதி வரவில்லை என்றால் இங்கிருந்து போராட்டம் பண்ணி கொண்டிருந்தோம் என்றால் வராது. டெல்லிக்காரர்களை சென்று நீங்கள் ஏன் பணம் கொடுக்கவில்லை என்று அதிகாரி ஜாயின்ட் செக்ரட்டரியும் செக்ரட்டரியிலும் அவர்களுடைய மொழியிலே பேசி பெற்றுப்பெற வேண்டும். இந்த பணிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பணி. அதேபோல இந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்ற மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும் சேர்ந்து செல்வது, அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து செல்வது என்பது வழக்கமாகும். இந்த முறை நாங்கள் நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரே கூட்டணி, இந்தியா கூட்டணியுடைய இருப்பதனுடைய விளைவாக அனைவரும் அதற்காக குரல் கொடுக்கிறோம், சேர்ந்து குரல் கொடுக்கிறோம். தமிழகம் என்பது சேர்ந்து கொடுக்கின்ற குரலாக மாறி இருக்கிறது. அது ஒரு பலமாக தெரிகிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டிலே ஒரு கூட்டணி என்பது, இந்த கூட்டணி தமிழகத்தினுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்கும். இப்ப 28ஆம் தேதி அனைத்து இந்திய கூட்டணியுடைய தலைவர்கள் அனைவரையும் அழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திரு TR பாலு அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். இந்த வெள்ள பிரச்சனைக்காக தூத்துக்குடிக்கும் சென்னைக்கும் வட மாவட்டங்களுக்கும் வர வேண்டிய நிதி கொடுக்கப்படவில்லை. அதற்காக ஒரு போராட்டம் நடத்த இருக்கிறோம். அதாவது அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து குரல் கொடுக்கும் பொழுதுதான் டெல்லியில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய காதுகளிலே விழும் என்பது மிக முக்கியமானது. அது இந்த முறை இந்த 5 ஆண்டுகளிலே தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. என்னை பொறுத்தமட்டில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முயற்சி செய்திருக்கிறோம். பலரும் பல விதமாக முயற்சி செய்திருக்கலாம், பலரும் பல விதமாக வெளியிலே பத்திரிகையில் வந்திருக்கலாம். ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்னை பொறுத்தமட்டிலே சேர்ந்து நிற்கும் பொழுது தமிழகத்திற்கான உரிமைகளை நாம் பெற்று வர முடியும் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. நன்றி.